ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரா சினிமா. நான் உங்க ஜோஷிகா. எனக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷனில் பைசன் படம் வேர்ல்டு வைடாக தியேட்டரில் தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் த்ருவ் விக்ரம் சார் நடிச்சிருக்காங்க. ஸோ த்ருவ் விக்ரம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ, நான் இதுக்கு முன்னாடி 2 படம் நடிச்சிருந்தாலுமே என்னோட கரியரில் இதுதான் பெஸ்ட் படம் அண்ட் இந்த படத்துக்காக தான் நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் அண்ட் இந்த படம் தான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் படமாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாரி செல்வராஜ் சாருமே இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் தான் என்னோட பெஸ்ட் ஒர்க்காக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நீளமான டியூரேஷனில் நான் ஒரு படம் எடுத்ததில்லை. ஸோ இந்த படம் 2 hours 48 minutes இருக்க போகுது. இந்த படம் வந்துட்டு வாழ்க்கை, இலக்கு, பயணம் இந்த மாதிரி எல்லா மிக்சிங்கான ஃபீலிங்கும் கொடுத்து உங்களை பரபரப்பாக வச்சுக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஏன் ஒரு படத்தை இவ்வளோ டியூரேஷனில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் 1 மணி நேரத்தில் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. சம்டைம்ஸ் 1 மணி நேரத்தில் எடுத்தாலும் போர் அடிக்கும், 3 மணி நேரத்தில் எடுத்தால் அதில் மேஜிக்கும் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா என்னோட குருவான ராம் சார் வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் எடுத்த படத்தை விட இந்த படம் தான் நீ ஒரு சிறந்த படைப்பா கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு குருவோட ஃபேவரட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இப்போ என் குரு கிட்ட இருந்து நான் பெரிய பாராட்டு வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாவும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் சார் சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜ் சாரோட நெக்ஸ்ட் லைனப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைசன் காலமாடன் படம் வந்துட்டு தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்ததா இன்மநிதி வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் தான் வந்துட்டு இன்மநிதிக்கு ஃபர்ஸ்ட் படமாக இருக்க போது. ஏன் அதுக்கு அடுத்ததா தனுஷ் சாரை வச்சு D56 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்க போது அண்ட் பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததா கார்த்திக் சாரை வச்சு படம் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு படமும் இருக்குது, அந்த படத்தை பற்றி வந்துட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. 1990 சியான் விக்ரம் சாரோட என் காதல் கண்மணி படம் அக்டோபர் 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி. 35 வருஷம் கழிச்சு இப்போ த்ருவ் விக்ரமோட ஃபர்ஸ்ட் படம், அதாவது த்ருவ் பொறுத்த வரைக்கும் பைசன் படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு அக்டோபர் 17 தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ விக்ரம் சாரோட ஃபர்ஸ்ட் படமும் அக்டோபர் 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட மகனான த்ருவ் அவங்களோட படமும் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுதுங்கிற போது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல சில மாசத்துக்கு முன்னாடி சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் சல்மான் கான் சார் நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ திருப்பி வந்துட்டு அந்த படத்தை பற்றின சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சிக்கந்தர் படம் வந்துட்டு சரியா ஓடல, அதுக்கான காரணம் சல்மான் கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைட் பி வந்துட்டு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கூட இருந்ததுனால அந்த படம் சரியா போகாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ திருப்பி வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வருது. என்னன்னா, சல்மான் கான் சார் வந்துட்டு பிக் பாஸ் மேடையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் வந்துட்டு அந்த படத்துக்கு லேட்டாக போனனால தான் வந்துட்டு அந்த படமே ஒழுங்காக போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைட் பி அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ மதராசி படத்தோட ஹீரோ அவங்க நேரமாக தானே வந்தாங்க, அந்த படம் ஏன் சரியாக போகல, அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சா, சிக்கந்தாரை விட அந்த படம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் வந்துட்டு நம்ம சல்மான் கான் சார் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் வந்துட்டு சவுத் இந்தியன் வர்சஸ் நார்த் இந்தியன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு சண்டை போயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் சருக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்துலேருந்தும் சரி நார்த்லேருந்தும் சரி ஏஆர் முருகதாஸ் சருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மதராசி படம் வந்துட்டு கண்டென்ட் வைஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சில வருஷத்துக்கு முன்னாடி விசாரணை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்தில் தினேஷ் சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ பொதுவாக நம்ம சொல்லவே தேவையில்ல, தினேஷ் சார் வந்துட்டு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே பாசிட்டிவாக இறங்கி அவர் நடிப்பார். அவரோட நடிப்பை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இதை பற்றி வெற்றிமாறன் சார் ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, விசாரணை படத்தில் தினேஷ் வந்துட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ எனர்ஜி போட்டு அவர் நடிச்சிருப்பார். தினேஷ் மாதிரி ஒரு நடிகர் இல்லைனா விசாரணை அப்படிங்கிற படத்தை என்னால் எடுத்திருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ அந்த படத்தில் நடிக்கிற எல்லா சீன்ஸுமே வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ எனர்ஜி போட்டு அவர் நடிச்சிருக்காரு. ஈவன் நானே அந்த படத்தில் நடிச்சிருந்தாலே அந்த படத்துலேருந்து பாதியிலே என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே நான் ஓடி போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தாரு. சண்முக முத்துசாமி டைரக்ஷனில் டீசல் படத்தில் ஹரிஷ் கல்யாண் அத்துல்யா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் பார்க்கல கண்டிப்பாக இப்போ பாருங்க. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் சார் இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை விட இந்த படத்தில் வந்துட்டு அவரோட நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு மட்டும் இல்லை
நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கமெண்ட்லயுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட ஒருத்தர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோ கிடையாது, பெரிய ஹீரோயின் கிடையாது, அந்த படத்தோட டைரக்டருமே வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ணல, அண்ட் அந்த படத்தோட எம்டியுமே வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ணல, என்ன எலிஜிபிலிட்டி வச்சு இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசெண்டா ஹரிஷ் கல்யாண் சார் இதை பத்தி சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரு வார்த்தைகள்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப காயப்படுத்திடுச்சு. ஏன்னா ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, ஒரு பெரிய டைரக்டரோ, ஒரு பெரிய ஹீரோவோ, ஹீரோயினோ ஒரு படத்துக்கு இருந்தா தான் அந்த படம் வந்துட்டு ஃபேமஸ் ஆகும், ஹிட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த படத்தோட கன்டென்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு மக்களுக்கு போய் சேரும். அந்த வகையில இந்த படத்தோட கன்டென்ட் மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இதை ஏத்துப்பாங்க, இதை தவிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் கல்யாண் சார் சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல STR 49 படத்துல சிம்பு சார் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அரசன்கிற பேர் தான் வச்சிருக்காங்க STR 49 படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அஃபிஷியலான நியூஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ வந்துட்டு October 4th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. பட் சில பல காரணத்தினால இந்த படத்தோட ப்ரோமோ டேட்டை வந்துட்டு தள்ளி வச்சிட்டாங்க. அதாவது October 16th. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ரோமோ வீடியோவை டிக்கெட் வித்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஸோ STR 49 அதாவது அரசன் படத்தோட ப்ரோமோ வீடியோ வந்துட்டு October 16th வேர்ல்டு வைடாக தியேட்டரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க வெறும் 15 ரூபாய்க்கு. ஸோ சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஈகராக காத்துட்ருக்காங்க அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ பார்க்கறதுக்காக. வினோத் சார் டைரக்ஷனில் ஜனநாயகன் படத்தில் விஜய் சார் அண்ட் பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வர மாட்டேங்குது, இன்னும் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா பராசக்தி படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் அதாவது நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன் ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வர மாட்டேங்குது, ஸோ ஆல்ரெடி சில இஷ்யூ போயிட்டு இருக்கனால வர மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஐயோ ஒரு வேளை இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே தள்ளி போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. பட் கிடையாது. ஸோ ரிலீஸ் டேட் வந்துட்டு January 9 தான். ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்குமே கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆக போதா January 1st 2026 ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. விஷ்ணு எடவன் சார் அடுத்ததா சியான் விக்ரம் சாரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. ஒன்று சியான் விக்ரம் சாரோட சியான் 65 இருக்கலாம், இல்லைனா சியான் 64 இருக்கலாம்ங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த படம் தான் இது வரைக்குமே வந்துட்டு சியான் விக்ரம் சார் நடிச்சதுல இந்த படம் தான் ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறதா வந்துட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல அனிருத் சார் தான் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண போறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா இதை பத்தின ஒரு அஃபிஷியல் நியூஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டாமினிக் அருண் சார் டைரக்ஷன்ல லோகா படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது துல்கர் சல்மான். ஸோ இந்த படத்தை எல்லாருமே பார்த்துட்டு ஒரு நல்ல வரவேற்பை இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. கண்டென்ட் வைஸாக வந்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்கதா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் வந்துட்டு உலக அளவில் 300 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இந்த படத்துக்காக எல்லாருமே வந்துட்டு கல்யாணி பிரியதர்ஷன் மேம் வந்துட்டு பாராட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படம் தான் வந்துட்டு அவங்க லைஃபே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி போட்டிருக்கதா அவங்களே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த படம் உலக அளவில் 300 கோடி வசூல் செஞ்சு பெரிய சாதனையை பெற்றிருக்கு. இந்த படம் OTTல எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த மாசத்துல கண்டிப்பா OTTல ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது இன்னும் சொல்லலை. ஸோ நம்ம அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.